சேவை மற்றும் பராமரிப்பு பகுதிக்கு வருவோம். இது ஒரு இணக்கமான வாகனம் என்கிறீர்கள். இந்த அமைப்பில் எரிபொருள் உட்செலுத்தப்பட்ட இயந்திரம் மற்றும் அனைத்து உமிழ்வு விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் வெளியேற்ற வாயு சுத்திகரிப்பு அமைப்பு உள்ளது. இதில் யூரியத்தின் சிறப்பு அக்வா கரைசலான ஆட்புழு தீங்கு விளைவிக்கும் வெளியேற்ற வாயுக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது ஐட்பூ டேங்கின் உள்ளே இருக்கும் ஐடபிள்யூ இன் அளவை காட்டும் ஐட்பூ நிலை அளவி ஆகும். வாகனத்தில் யூரியா பயன்பாடு மொத்த டீசல் பயன்பாட்டில் சுமார் 5% ஆகும். அதாவது வாகனம் 100 லிட்டர் டீசலை பயன்படுத்துகிறது என்றால் அது தோராயமாக 5 லிட்டர் யூரியாவையும் பயன்படுத்தும். இந்த தொட்டியில் 14 லிட்டர் யூரியா இருப்பு வைக்கும் வசதி உள்ளது. இங்கே மீட்டர் செட்டில் 8 கல் காட்டப்படுவதை நீங்கள் காணலாம். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் விருப்பப்படி தொட்டியில் ஐடபிள்யூ ஐ நிரப்பலாம். மேலும் மீட்டர் செட் 2 பார்களை காண்பிக்கும் போது 10 லிட்டர் யூரியாவை முழு வாளியில் நிரப்புவதன் மூலம் தொட்டியை நிரப்பலாம். ஆட்புழுவின் நிலை மிக குறைந்த நிலைக்கு சென்றால் மீட்டர் தொகுப்பில் ஒரே ஒரு பட்டி மட்டுமே காட்டப்படும். அதுவும் பசருடன் சேர்ந்து ஒளிரத் தொடங்கும். இந்த வழக்கில் ஓட்டுநர் உடனடியாக ஐடபிள்யூ இன் மேல் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார் அல்லது ஐடபிள்யூ முடிந்ததும் வாகனம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாட்டுடன் நிணநீர் பயன்முறையில் செல்லும். எனவே வாகனத்தில் உள்ள அனைத்து ஐடபிள்யூக்களும் முடிந்து வாகனம் மணிக்கு 20 கிலோமீட்டர் நிணநீர் பயன்முறையில் வந்தால் அருகிலுள்ள எபேமேல் டீலர்ஷிப் அல்லது அருகிலுள்ள பம்பிற்கு சென்று ஏசேமேலாய் பரிந்துரைக்கப்பட்ட ஐடபிள்யூ பிராண்டுகளுடன் ஐடபிள்யூ ஐ நிரப்புமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் வாகனத்தை மறுதொடக்கம் செய்யும் போது வேக கட்டுப்பாடு தானாகவே அணைக்கப்படும். முக்கிய முன்னெச்சரிக்கை ஐடபிள்யூ ஐ மீண்டும் நிரப்புவதுதான். உங்கள் வாகனத்திற்கு ஏசேமேலாய் பரிந்துரைக்கப்பட்ட ஐடபிள்யூ ஐ எப்போதும் பயன்படுத்தவும். ஏசேமேலாய் விரிவாக சோதித்து ஐடபிள்யூ-க்கு பரவலாக கிடைக்கும் 7 பிராண்டுகளை பரிந்துரைக்கிறது. இவை விதல், வோல்வலின், கம்மின்ஸ், என்பிஎல், ப்ளூ ஸ்காய், ஆபி, ரோவோடெக், ஐஓசிஎல் மற்றும் கெய்ம் ஆகும். எங்கள் டீலர்ஷிப்களில் 10 லிட்டர் பேக்கிங்கில் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் 1 அல்லது 2 ஆட்புழு வாளிகளை உங்களுடன் வைத்திருப்பஷிக்கானிம் செய்யுங்கள். உள்ளூர் தயாரிப்பு அல்லது பரிந்துரைக்கப்படாத ஆட்புழுவை பயன்படுத்துவது உங்கள் வாகனத்தில் பல செயல்திறன் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, உமிழ்வை கட்டுப்படுத்துவதில் செயல்திறை இழப்பு வாசனையாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். வேக கட்டுப்பாடு பயன்முறை உள்ளூர் தயாரிப்பான ஐடபிள்யூ உமிழ்வை கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. லோக்கல் ஆட்புழு இஜிடி அமைப்புக்குள் யூரியா படிவதால் யூரியா பம்ப், யூரியா இன்ஜெக்டர், ஏனோசி சென்சார்கள் மற்றும் ஏசிஆர் அமைப்பு போன்ற விலையுயர்ந்த இஜிடி அமைப்பு கூறுகளுக்கு சேதம் ஏற்படும். இரண்டாவதாக, எப்போதும் சரியான செயல்முறையை பின்பற்றி வாகனத்தில் ஆட்புழுவை மீண்டும் நிரப்பும் போது தூசி அல்லது எந்த வகையான எண்ணெய் மாசுபாடு தொடர்பாக முழு சுத்தத்தை உறுதிப்படுத்தவும். ஏனெனில் ஆட்புழுவில் சிறிதளவு எண்ணெய் மாசுபட்டால் கூட அது டீசல் அல்லது என்ஜின் ஆயிலாக இருந்தாலும் சிஸ்டம் செயலிழக்கக்கூடும். இந்த எண்ணெய் மாசுபாடு முக்கியமாக ஐடபிள்யூ டேங்க் சப்ளை தொகுதியின் தோல்வியை ஏற்படுத்துகிறது மற்றும் பழுதுபார்க்க முடியாததால் அதை மாற்றுவதற்கு பயனருக்கு கூடுதல் செலவு சுமையாகும். ஆனால் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. நீங்கள் ஐடபிள்யூ தொடர்பான ஒரு சிறிய முன்னெச்சரிக்கையை பின்பற்றினால் இந்த கூறுகளை நிரப்புவது வாழ்நாள் முழுவதும் சிக்கலில்லாமல் இயங்கும். எனவே ஐடபிள்யூ ஊற்றுவதற்கு எப்போதும் புதிய புனலை பயன்படுத்தவும். அதே புனலை மீண்டும் பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படவில்லை. ஒரு முறை டீசல், என்ஜின் எண்ணெய் அல்லது வேறு திரவத்தை கொண்ட புனல் ஐடபிள்யூ ஐ மீண்டும் நிரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இது யூரியாவில் மாசுபாடு உண்டாக்கி ஐடபிள்யூ சப்ளை தொகுதியை சேதப்படுத்திடும். எந்த வகையான எரிபொருள் நிரப்பலுக்கும் எரிபொருள் நிலையத்திற்கு செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருங்கள் மற்றும் பம்ப் ஆபரேட்டர் ஆட்புழு தொட்டியில் டீசலை நிரப்பவில்லை என்பதை உறுதியாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஐடபிள்யூ டேங்க் உடனடியாக சேதமடையலாம். இது பழுது சரிப்படுத்த மேலும் செலவுக்கு வழிவகுக்கும். ஏசேமேல் என்பது சுஜு லிமிடெட் ஆகும். சிறந்தவராக இருங்கள்.